அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் ஈ என்ற எழுத்தினுடைய அந்த ஒலியினுடைய மாற்றொலிகளை பற்றி பார்ப்போம். அதற்கு ஈ உ என்று 2 மாற்றொலிகள் உள்ளன. அவை இந்த ஈ என்ற எழுத்து சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும் எழுத்தாக. ஆனால் ஒலியாக சொல்லின் முதலிலும் நடுவிலும் வரும். இப்போது எங்கே எங்கே ஈ என்று பார்ப்போம். அதாவது நாம் அடி ஒலிகளாகிய இட்டுன்னு சொல்லும் பொழுது ட டா டி டி டூடு அந்த உயிர் மெய் ஒலியோடு சேர்ந்து ந நாம் அடி ஒலியாகிய ந ள ள இந்த 4 நாமடி ஒலிகளும் உயிர்மெய்யோடு சேர்ந்து வருகின்ற எல்லா இடங்களுக்கும் முன்னும். அதே போன்று ர தனியே வரும்பொழுது, இரட்டித்து வரும்பொழுது அல்ல, தனியே வரும்பொழுதும் இதற்கு முன்பும் உ என்று ஒலிக்கும். ஏனைய இடங்கள் எல்லாம் ஈ என்று ஒலிக்கும். இப்போ நாங்கள் உதாரணங்களை பார்ப்போம். வீரன், மீன், ஈச்சம்பளம், ஈசன், ஈரல், ஈரம், கல்லீரல், கீரை, கீரி. என்பதற்கு பார்ப்போம். வீண், கீறு, கீழ், மேள், ஈட்டி, ஈடு, ஈடேற்றம். பார்த்தீங்களா? இப்போ ர பார்ப்போம். கீறு என்று தனியே வரும்பொழுது என்று வருகின்றது, இரட்டிக்கும் பொழுது சீற்றம் என்று வருகின்றது. இப்போது இந்த ஒலிகள் இலங்கையிலே கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம், புத்தளம், அனுராதபுரம், புலனறுவை, மட்டக்களப்பு, திருகோணமலை, வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மன்னார், அம்பாறை இந்த 14 பிரதேசங்களிலும் அழகாக இது உச்சரிக்கப்படுவதை நாங்கள் ஆய்வுகளிலே கண்டுபிடித்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஒலிகள் அழிந்து போகாமல் பாருங்கள், இந்த ஒலிகள் மெய்யொலிகளை அழகாக உச்சரிப்பதற்கு இந்த ஈ என்ற மாற்றொலிகள் எங்களுக்கு உதவி செய்து பார்த்துருக்கணும் தானே. ஆகவே இதை நாங்கள் மனதிலே கொண்டு அழகாக தமிழை உச்சரிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.